welcome to nikidesigners. And இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஒரு டிசைனிங் வீடியோ வந்து பார்க்க போறோம். ஓகே வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். So நான் வந்து இந்த ட்ரேசிங் வந்து நான் ட்ரேஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி இந்த ட்ரேசிங் பேப்பரோட ஷார்ட் வீடியோ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த டிசைன் வந்து ஒரு கேப் ஸ்லீவுக்கு வந்து நம்ம கொடுக்கிற மாதிரி நான் வந்து மூணு மோட்டிவ் மட்டும் நான் கொடுத்திருக்கேன். சோ இந்த மோட்டிவ் வந்து நான் வந்து Pinterestல இருந்து பார்த்து இந்த மோட்டிவ் மட்டும் நான் வந்து டிரா பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த மூணு மோட்டிவ் வர மாதிரி நம்ம வந்து கொடுக்க போறோம். and சென்டர்ல வந்து மிரர் வர்க் வந்து நான் கொடுக்க போறேன். சோ இந்த மாதிரி தான் நம்ம வர்க் பண்ண போறோம். இது எப்படி வர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். So first வந்து நம்ம ஸ்டோன் பேஸ்ட் பண்ற வர்க் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிரலாம். So first வந்து நான் இங்க சென்டர்ல வந்து ஒரு மிரர் வந்து வச்சிருக்கேன். So மிரர் வந்து ஒரு மீடியம் சைஸ் மிரர், மீடியம் சைஸ் விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். So அந்த சைஸ் மிரர் வந்து நான் வச்சிருக்கேன். and then next வந்து நான் ஸ்டோன் வந்து வைக்க போறேன். So நான் வந்து ஸ்டோன்ஸ் வந்து நான் இங்க் ப்ளூ கலர்ல ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். So இங்க வந்து glue apply பண்ணிக்கோங்க. So stone வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒயிட் ஸ்டோன் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். So நான் வந்து சென்டர்ல ஒயிட் ஸ்டோன் வந்து கொடுக்கிறேன். So இப்போ இந்த மிரரை சுத்தி நம்ம வந்து த்ரெட் வர்க் கொடுக்க போறோம். சோ நான் வந்து இந்த இங்க் ப்ளூ கலர்ல நான் வந்து silk thread வந்து எடுத்துர்க்கேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் thread வந்து எடுத்துக்கோங்க. சோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீடில் பியர்ஸ் பண்ணி thread எடுத்துக்கோங்க. thread எடுத்தாச்சு. So ஒரு ஸ்டிட்ச் ஒரு லாக். நெக்ஸ்ட் thread வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து கீழ இறக்கி போடணும். ஒரு ஸ்டிட்ச் ஒரு லாக். நெக்ஸ்ட் மேல ஒரு ஸ்டிட்ச் ஒரு லாக். இங்க ஒரு ஸ்டிட்ச் ஒரு லாக். So ஒரு ஸ்டிட்ச் ஒரு லாக். நெக்ஸ்ட் again கீழ வந்து ஒரு ஸ்டிட்ச் ஒரு லாக். So mostly mirror வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணனும். இல்லாட்டி நம்ம மிரரை சுத்தி நம்ம ஸ்டோன் கூட கொடுக்கலாம். அது வந்து இல்லாட்டி மிரரை சுத்தி நாம வந்து சுகர் பீட் கூட கொடுக்கலாம். ஆனா நம்ம கிளாஸ் மிரர் யூஸ் பண்ணோம்னா கிளாஸ் மிரருக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம த்ரெட் தான் கொடுக்கணும். ஏன்னா கிளாஸ் மிரருக்கு சுத்தி நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்தா அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. So next வந்து இந்த சைடு So mirror work full and full நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. So next வந்து நம்ம ஜர்தோசி work வந்து கொடுக்க போறோம். So ஜர்தோசி வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்க வந்து கட் பண்ணி வெச்சுக்கோங்க.
ஸோ இப்போ நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஜர்தோசி போட்டுட்டு நடுவில் பிரேக் பண்ணுங்க. அகெயின் பாதியாக பிரேக் பண்ணணும். அகெயின் பாதியாக பிரேக் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஜர்தோசி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போது இந்த போர்ஷனில் வந்து குட்டியாக ஒரு ஜர்தோசி வச்சா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஜர்தோசி வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைஸில் இருக்குது. இப்போ வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இங்கே வந்து எண்ட் நாட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த ரவுண்ட் ஸ்டோன் இருக்குல்ல, இதுக்கும் நம்ம வந்து ஜர்தோசி அவுட்லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துட்டு இன் பிட்வீனில் பிரேக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ஜர்தோசி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம பெரிய சைஸ் ஜர்தோசி எடுத்துருக்கும் போது பாதியில் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு ஜர்தோசி வந்து எக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லூப் வந்து நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. ஸோ பெரிய லூப் வந்து நீங்கள் எடுத்துட்டு ஜர்தோசியை மட்டும் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் எண்ட் நாட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டோனையும் சுற்றி நம்ம ஜர்தோசி அவுட்லைன் வந்து கொடுக்கணும். ஸோ ஜர்தோசி ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீட் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே ஒயிட் பேர்ல் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஒயிட் சுகர் பீட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் பேர்ல் பீடும் சுகர் பீடும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க, ஒரு பேர்ல் பீட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2 சுகர் பீட் எடுத்துக்கோங்க, ஒரு பேர்ல் பீட் எடுத்துக்கோங்க. தென் அகெயின் 2 சுகர் பீட் எடுத்துக்கோங்க, ஒரு பேர்ல் பீட் எடுத்துக்கோங்க. தென் 2 சுகர் பீட் எடுத்துக்கோங்க, ஒரு பேர்ல் பீட் எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கேப் ஃபுல்லாக நம்ம வச்சிடலாம். நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு சுகர் பீட், ஒரு பேர்ல் பீட், ஒரு சுகர் பீட். ஸோ இந்த ஆர்டரில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இங்கேயும் இதே மாதிரி 3 பீட் வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சுகர் பீட், ஒரு பேர்ல் பீட், ஒரு சுகர் பீட். ஒரு சுகர் பீட், ஒரு பேர்ல் பீட், ஒரு சுகர் பீட். இதே மாதிரி இந்த கேப்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வைக்கணும். ஸோ இந்த பீட் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சேம் இதே மாதிரி நான் வந்து பீட் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு சுகர் பீட், ஒரு ஒயிட் பேர்ல் பீட், ஒரு சுகர் பீட் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எண்ட் நாட் கொடுத்துக்கோங்க. நான் பீட் லாக்கிங் மெத்தடில் வந்து நான் லாக் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம இதை சுற்றி இந்த பீட் ஒர்க் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டிச், ஒரு லாக், ரிவர்ஸ் வந்துக்கோங்க, ஒரு ஸ்டிச், ஒரு லாக்,
ஸோ ஒரு ஸ்டிச் ஒரு லாக் அகெயின் பீட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டிச் ஒரு லாக் அகெயின் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் next bead add பண்ணிக்கோங்க ஒரு stitch ஒரு lock ஒரு stitch ஒரு lock so இப்போ end knot கொடுத்துக்கோங்க end knot கொடுத்தாச்சு so இதே மெத்தட்ல இந்த சைடும் வைக்கணும் இங்கேயும் வைக்கணும் and மேலே டாப்லயும் வைக்கணும் so இந்த சைடு வைக்கும்போது இந்த பீட் இருக்குல்ல இந்த ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிருக்கோம்ல so இங்க சென்டர்ல வந்து நீடில் பியர்ஸ் பண்ணி thread எடுத்துக்கோங்க ஒரு sugar bead ஒரு white pearl bead ஒரு sugar bead so இப்போ இத சென்டரா வச்சிட்டு நம்ம bead work கொடுக்கணும் so கீழ வந்து full and full நம்ம வந்து bead work வந்து நம்ம complete பண்ணியாச்சு and then next இங்க மேல மட்டும் வந்து நம்ம complete பண்ணனும் so needle pierce பண்ணி thread எடுத்துக்கோங்க and இங்க எடுக்கும்போது ஒரு sugar bead ஒரு white pearl bead இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா எடுத்துக்கோங்க so ஒரு stitch next again மேல வந்துட்டு ஒரு stitch ஒரு lock next ஒரு stitch கொடுத்துட்டு மேல ஒரு stitch ஒரு lock ஒரு stitch ஒரு lock ஒரு stitch ஒரு lock ஒரு stitch ஒரு lock so இங்க end knot கொடுத்துக்கோங்க so complete ஆயிடுச்சு so இந்த டிசைன் நமக்கு full and full complete ஆயிடுச்சு complete ஆனதுக்கு அப்புறமா இதோட லுக் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் and உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா அப்டேட் ஆகும் and thank you for watching